முக்கோணம் வழியாக போன கப்பல்களும் விமானங்களும் காணா போன வரலாறு தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துக்கு போய் தப்பிச்சு வந்த ஒரு கப்பலோருடைய சரித்திரம் நமக்கு தெரியுங்களா? 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவுடைய 3 கப்பல்கள் பசிபிக் பெருங்கடல்ல போய் கொண்டிருந்துச்சு. ராக்பில்லர்ங்கிற கம்பெனியோடைய சரக்கு கப்பல்கள் அது. கடல்ல போய் கொண்டிருந்த அந்த கப்பல் பெருமுடா முக்கோணத்தை அடைஞ்சேனே கடுமையான சுழல்ல சிக்கி 2 கப்பல்கள் சுழல்ல மூழ்கி சின்னாபின்னமாக ஆயிடுச்சு. 3வது கப்பல் உள்ள விழுகிறதுக்கு தத்தளிச்சு கொண்டிருந்துச்சு. கப்பலுடைய கேப்டன் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் கப்பலை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியல. கடல்ல மூழ்கக்கூடிய நிகழ்வு தான் ஏற்படும் என்பதாக நினைச்சு கப்பல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே கையை பிசைய ஆரம்பிச்சாங்க. அப்ப கப்பல்ல ஒரு முஸ்லீம் மெக்கானிக் இருந்தார். மற்றவங்க எல்லாம் தண்ணி அடிச்சு குடிபோதையில் இருந்த சமயத்துல இந்த மெக்கானிக் எப்பயுமே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார். அங்க இருந்த மக்கள் எல்லாம் இவர்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய இறைவன்கிட்ட துவா செய்யுங்க, நாடனா அல்லாஹ் நம்மளையும் உங்களையும் காப்பாத்துவான்னு சொல்லி சொன்னாங்க. அங்க ஒரு இந்திய ஊழியரும் இருந்தார். இதை